வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பவர் ஆஃப் ஹியூமன் பாடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பாடிங்கிறது ஒரு கடல் கிடையாது, அது ஒரு கேலக்சி. ஏன்னா கேலக்சின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும். அதுல அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது, அதை யாரும் ரிசர்ச் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் கேலக்சி. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல எவ்வளவோ அற்புத சக்திகள் இருக்கு, இன்னும் புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருவாசகத்துல அழகான ஒரு வரிகள் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் கணங்களில் பேயாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிறப்பும் நம்ம எடுத்துதான் இந்த மனிதங்கிற பிறவிக்கு வந்திருக்கோம். இதே மாதிரிதான் நம்ம தமிழ்ல ஔவையார் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறப்பை எவ்வளவு பெருமையா பேச முடியுமோ அவ்வளவு பெருமையா பேசியிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், மனிதனா பிறக்கிறது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேலக்சி எப்படியோ ஒரு கேலக்சியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம உடம்ப பத்தி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்கிறது தான் கேலக்சியில இருக்கு, கேலக்சியில இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கு. அதாவது நான் டோட்டலா என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் இருக்கு, ஒரு ரிவர் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த ரிவரோட கண்டென்ட் என்ன, அதுல எவ்வளவு என்ன தண்ணியில என்ன கலந்துருக்கு, என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்றதுக்கு அதுல இருந்து நீங்க ஒரு டம்ளர் ஒரு டிராப்போ இல்ல ஒரு டம்ளர் கிளாஸ் வாட்டர் எடுத்தாலே போதும், அந்த ரிவரை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் நீங்க கேலக்சியை பத்தி ஃபுல்லா படிக்கணும்னா நம்மளோட உடம்ப பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கும் கேலக்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கணும். பவர் ஆஃப் ஹியூமன் பாடியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு பழக்க முறை. அதாவது ஒரு ரொட்டீனா ஒரு டயட்டை ஃபாலோ பண்றது. இது இல்லாததுனாலதான் நிறைய ஃபேமிலியில நிறைய பேருக்கு பினான்சியலாவும் இல்ல ஹெல்த் வைஸாவும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஏன்னா இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா உங்க டோட்டலா எல்லாத்துலயுமே நீங்க டிராப் ஆயிருக்கான். நீங்க ஒழுங்கா சாப்பிடாததுனால என்னென்ன இஷ்யூ எல்லாம் வரும் உங்களுக்கு தெரியுமா? காது ஒழுங்கா சரியா கேட்காது, கண்ணு உங்களுக்கு நல்லா தெரியாது, கண்ணுல பிளாக் சர்க்கிள் இருக்கும், ஹேர் குரோத் ஒழுங்கா ஆகாது, போன் வீக்கா இருக்கும், ஸ்கின் ட்ரையா இருக்கும், ஹேர் ஃபால் ஆகும், பல்லு மஞ்சள் ஆகும், இல்ல பல்லு வீக் ஆகும், இல்ல உள்ள பிளட் சர்க்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கிட்னில ஸ்டோனு, அல்சரு, ஸ்டொமக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டான விட்டமின், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இப்படி உள்ள சாப்பாடை கரெக்டா சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால அதை கரெக்டா எடுத்துக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மணி வேணும், நாங்க பினான்சியலா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடமா இருந்தா தான் நாங்க ஹெல்த்தே பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க எஃபோர்ட் போடுறதே ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்காக தான் இருக்கணும். அதை முதல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பினான்சியலாவும் குரோத் ஆவீங்க, எல்லா வகையிலும் நீங்க குரோத் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. நம்ம அங்கே குரோத் ஆகுறதுக்கு நம்மளோட ஹெல்த்தை எவ்வளவுக்கு ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஆனா அதை இப்ப ஃபீல் பண்ண மாட்டோம். ஃபியூச்சர்ல எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காசு இருக்கும், வீடு கட்டிருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க, ஆனா உங்கள்கிட்ட ஹெல்த் நல்லா இருக்காது. அப்ப யோசிப்பீங்க, நான் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளவு ஹெல்த் இஷ்யூ பண்ணிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதை அப்ப பண்ணி உங்களுக்கு யூஸே கிடையாது. ஆக்சுவலா தளபதி ஒன்று சொல்லியிருப்பாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இது எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு தெரியாது, பட் என்னோட பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, கேரக்டருங்கிறது ஒருத்தவங்களுக்கு பிக்ஸ்டு. அது ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கோ அதுதான் கடைசி வரை வரும். அது இடையில யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்களே நினைச்சாலும் சேஞ்ச் ஆகாது. பட் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களே தவிர அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் யாரையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. பட் ஹெல்த் இஸ் லாஸ்ட்னா சம்திங் இஸ் லாஸ்ட்லாம் கிடையாதுங்க, எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் நான் சொல்றேன். ஏன்னா ஹெல்த் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஹெல்த் நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்க மனசு நல்லா இருக்கும். நீங்க ஹெல்த் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எனர்ஜியா இருந்தா தான் நீங்க லேசியா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மைண்ட் கரெக்டா வேலை செய்யும், ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும், இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீவர், சிக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு உங்களை அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஹெல்த்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவர் ஆஃப் ஹியூமன் பாடியில செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்காது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேலக்சிலுமே, அதாவது நான் ஒரு ரியாலிட்டி லைஃப்லையுமே சொல்றேன், ஒரு சிம்டம்ஸ் இல்லாம ஒரு எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கான சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே தெரியும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சவங்க பண்ணிப்பாங்க, இல்லைன்னா முடியாதவங்க அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கேன்சர் வருது, உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம வரவே வராது. இப்போ இன்னைக்கு பாடி செக்அப் பண்ணிட்டு நான் நல்லா இருந்துட்டு நாளைக்கு போயிட்டு செக்அப் பண்ணும்போது கேன்சர் வந்துச்சுன்னா இது பாசிபிளே கிடையாது. ஆக்சுவலா ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்டே தெரியும், பாடி நமக்கு கொடுக்கும். அதை நம்ம என்னங்கிறத கேர் பண்ணி அது என்ன எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபர்ஸ்டே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாம விடுறதுனாலதான் அது பெரிய இஷ்யூல போய் முடிஞ்சிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பசிச்சாதான் சாப்பிடணும், தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும், தூக்கம் வந்தா தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பைக்ல போறீங்க, பெட்ரோல் தீர்ந்ததுக்கு அப்புறமா பெட்ரோல் போடுவீங்க. பெட்ரோல் முடிகிறதுக்கு முன்னாடியே அதை என்னங்கிறத பார்த்து நீங்க முன்னவே பெட்ரோல் ஃபில் பண்ணாதான் நீங்க போக வேண்டிய தூரத்தை போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ட்ரை ஆகும்போது நம்ம கண்டிப்பா தண்ணி எடுத்தே ஆகணும். அது எப்போ ட்ரை ஆகுங்கிறத நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வாட்டர் குடிச்சிடணும். ட்ரை ஆனி ரொம்ப ட்ரௌசி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாட்டர் எடுத்தீங்கன்னா அது யூஸ்லெஸ், அது உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிடும். அதனால எந்த ஒரு விஷயமே வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது என்னைய பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பெட்டர். பவர் ஆஃப் ஹியூமன் பாடி. அதாவது தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து செய்வது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தூக்கமா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்களா, செகண்ட் நாள் வந்து நீங்க ஒரு 10 மணி நேரம் தூங்குறீங்களா அப்படின்னு டே பை டே உங்களோட தூக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனுச்சுன்னா கடைசியில உங்க தூக்கம் வந்து அதுக்கே நீங்க பழகிடுவீங்க. நம்ம பாடி எதை கண்டினியூஸா பண்றோமோ 21 டேஸுக்கு நம்ம எதை கண்டினியூஸா பண்றோமோ அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகி அதையே ரெகுலரா பண்ண வச்சிடும். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல ட்ரக், இது மாதிரி விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆகுறீங்களோ அதை வந்து பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல விஷயத்துக்கு மட்டும் நீங்க அடிக்ட் ஆகுங்க, மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க டெய்லி தோசை இட்லி சாப்பிட்றீங்க, இல்ல வேற ஏதாவது அவுட் சைடு போயிட்டு பஜ்ஜி போண்டா இட்லி அப்படின்னு சொல்லிட்டு வடை நிறைய சாப்பிட்றீங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலர் ஒரு நாளைக்கு 2 நாளைக்குன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது இதனால உங்களுக்கு பெரிய ஆபத்து கூட வர சான்ஸ் இருக்கு. வின்டர் சீசன்லயும் சம்மர் சீசன்லயும் எல்லா சீசன்லயுமே ஆல் அவுட்டு, கொசுபத்தி இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு வருஷத்துல எல்லா நாளும் அந்த ஸ்மோக் வந்து உள்ள போயிட்டே இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு பெரிய இஷ்யூ வரலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டெய்லி குளிக்கிற சோப்பு, ஃபேஸ் வாஷு, நீங்க வாட்ரு, ட்ரெஸ்ஸு எல்லாத்துலயும் நீங்க ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க ஃபோக்கஸா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. அப்படி அதெல்லாம் ஒண்ணு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ரொம்பவே சான்ஸ் இருக்கு. பவர் ஆஃப் ஹியூமன் பாடியில 4th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை, அதாவது பிரெயினை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது கிடையாது, ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, அதுக்குன்னு நம்ம ஒரு தனியா வீடியோ போடுவோம். சில பேர் பாத்தீங்கன்னா மூளை மனசு சொல்றதை கேளு, மூளை சொல்றதை கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மூளை தான் இருக்கே தவிர மனசுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த மனசாட்சி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த மூளையோட இறந்த காலம் எதிர்காலம் இதுதான் நம்மளோட மனசுன்னு தான் சொல்றமே தவிர மனசுன்னு சொல்லிட்டு தனியா கிடையாது. நம்மளோட நினைவுகள், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், இது ரெண்டும் தான் நம்மளை வந்து இப்போதைக்கு சர்வே பண்ண வைக்கும், இதை பத்தி தான் திங்க் பண்ண வைக்கும். இது ரெண்டும் நம்ம நினைக்கிறதுனாலதான் மனசுங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே நமக்கு இருக்கிற மாதிரி தோணுது. அதனால மனசுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த மனித மூளையை பயன்படுத்தி இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம், பாசிபிள் பண்ணலாம். இதை எப்படிதான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வைல்டுலேயே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல் எதுன்னு பாத்தீங்கன்னா எலிஃபண்ட். இந்த எலிஃபண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு பவர் ஆஃப் மைண்ட்னு யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பிரெயின் தான். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எங்கே போக வைக்கணும், இதை நீங்கள் கேட்குறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் பிரெயின் அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சக்தியாக இருக்கு. இந்த சக்தி மட்டும் கிடையாது, எந்த ஒரு சயின்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு மருத்துவத்தில், எந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு டாப்பில் இருக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹியூமன் பிரெயினை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர
தனியா வந்தது கிடையாது. நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட எமோஷனுக்கும் ரொம்பவே ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆங்கிரியா இருந்தீங்கன்னா உங்களோட லிவர் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். நீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட், பிரெயின் இதெல்லாம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு மாதிரி ஒரியா இல்ல ஃபியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இல்ல ஸ்டொமக்ல இஷ்யூ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்மளோட எமோஷனலுக்கும் பாடியில ஏற்படுற ஹெல்த் இஷ்யூக்கும் ரொம்பவே ஒரு கனெக்ஷன் இருக்கிறத கண்டிப்பா யாரும் மறந்துடாதீங்க. இந்த பிரெயின் நினைச்சா இந்த உலகத்துல எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு இளவு வீட்டுல இருந்தா கூட கண்டிப்பா உங்களால சிரிக்க முடியும். இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். யாரோட லைஃப எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது மாதிரி பல விஷயங்கள் பண்ண முடியும். இதுதான் பவர் ஆஃப் பிரெயின். நீங்க லைஃப்ல நல்ல ஒரு அழகான லைஃபை வாழணும், ஒரு அழகான லைஃபை லீட் பண்ணணும், சர்வே பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்படி மெயின்டைன் பண்ணலாம் நீங்க உண்மையிலே வருத்தப்படுவீங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஹெல்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களோட லைஃப்ல மணி எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் ஹெல்த். அதனால அதை எவ்வளவுக்கு ஒரு பத்திரமா பாத்துக்க முடியுமோ அதை பாத்துக்கிறவங்க தான் மிகப்பெரிய சக்சஸா வர முடியும். அதை பாத்துக்கிட்டாதான் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இந்த ஹெல்த்தோட இம்பார்ட்டனை பத்தி ஒரு பேசிக்ஸான விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும் வரை பை பை.